யூடியூப் நபர்களுக்கு வணக்கம். சாதா ப்ளவுஸ் ஈஸி மெத்தடு. பெரியவங்க சைஸுக்கு வெட்டுறேன். ப்ளவுஸ் அப்படியே போட்டு அளவெடுத்து வெட்டுறது. 4ஆக மடிச்சிங்க துணியை. முதல்ல கையை வெட்டிக்கிட்டு தான் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். கையோட உயரம் இது. முடிஞ்சு மடித்து அடிக்கிறதுக்காக கொஞ்சம் போட்டுக்கணும். உங்களுக்கு அப்படியே அளவு ஃபிட்டிங்கோடு இருக்கணும்னா ப்ளவுஸ்லேயே அளவு எடுத்து வெட்டுறது தான் உங்களுக்கு முடியும். ஃபஸ்ட்டு கையை வெட்டிக்கிட்டிங்கன்னா 4 பங்காக அப்படியே மடித்து போட்டுக்கலாம். இதுக்கு உயரம் அதை வச்சு கரைக்கட்டு பக்கம் வச்சு மடிச்சிங்க. மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு இஞ்சி தூக்கலாக ஏற்றி வச்சுக்கிங்க துணியை. இந்த சோல்ஜர் அளவு பார்த்துங்க. கழுத்தளவு சோல்ஜர் அளவு இப்படி பட்டமாக சேர்த்து வைக்கிற மாதிரி. மின் கழுத்து அளவு சோல்ஜர் அளவு. அதுவும் அளவு எடுத்து வெட்டும் போது நல்லா சரியாக போட்டுங்க. மட்டாமல் போட்டுட்டு வரைஞ்சிக்கிங்க. சோல்ஜர் அளவு பெரியவங்களுக்கு போதும் 3 தான் இருக்கும். போதும். ஆம்கோல் அளவு, இது சைடு அளவு, இது பட்டிக்கு நேராக வர்ற அளவு வரைஞ்சி கேப்போட வரைஞ்சிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ண கரெக்டாக இருக்கும். பட்டியோட உயரம் எல்லா அளவுமே கொஞ்சம் ஒரு அரைஞ்சி தூக்கலாகவே வச்சுக்கிங்க. அப்போ தான் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். கட்டு வெட்டுறதுக்கு உயரம் படுத்துக்கலாம். இந்த கட்டோட உயரம் பட்டியிலேருந்து மேலேருந்து அளவு எடுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு வரைஞ்சிட்டு இருக்காது. கட்டோட உயரம் அகலம் தான் வரைஞ்சிட்டு. அடுத்து பின்கழுத்து பின்னால் வரையணும். இது பின்கழுத்து. பின்கழுத்து வரைக்குள்ள பின்னாடி உள்ள துணியில தான் வரைஞ்சிக்கணும். நீங்க என்ன டிசைன் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு வெட்டக்குள்ள புரியலன்னா பட்டையை போட்டு கூட நீங்கள் வெட்டலாம். பின்கழுத்து இப்போ வெட்டுறேன்.
அம்கோல் வெட்டக்குள்ள எப்போதும் சேர்த்து தான் வெட்டணும். இது பின்கழுத்து. பின்கழுத்து வெட்டிட்டு அந்த துணியை அப்படியே பட்டிக்கு வச்சுக்கலாம். நீங்கள் துணியே வேஸ்ட் ஆகாது. பட்டன் பட்டிக்கு வச்சுக்கலாம். இப்போதான் அந்த பக்கம் அளவுக்கு பின்னாடி பிளவுஸில் சொன்னபடி தைச்சிங்கன்னா பின்னாடி அந்த பதிஞ்சிரும் உங்களுக்கு. வெட்டிட்டு இருக்கிறது சாதா பிளவுஸ் தான். இந்த மாதிரி ஆம்கோல் வெட்டினருங்க இல்லையா, அந்த பட்டியை அதை அப்படியே பட்டியாக வெட்டிக்கலாம். இல்லை பட்டி வெட்டினோம்ல அதை வெட்டிச்சிக்கலாம் ஆம்கோல் வெட்டின பகுதியில். கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வச்சுக்கணும். நன்றி, வணக்கம்.